ஹாய் ஹலோ வணக்கம் ஐ ஆஸ்திரேலியா இந்த நிகழ்ச்சி உங்கள் தலையணை மந்திரம். செக்ஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இருக்கீங்களா? யார்கிட்ட போய் கேட்டா ஏதாவது பிரச்சனை வரலாம் யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இனிமே யோசிக்கவே வேணாம். இந்த சேனலை ஒன்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஏற்படுற செக்ஷன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சூப்பரான சொல்யூஷன் இங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேனல்ல வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னா யூஸ்வலா சூப்பரா எல்லோ பியூட்டியா வந்திருக்கு நம்மளோட ஷகானாக்கா. நான் லட்சேஸ்வரா ஹெல்பர் கேர் பிரைவேட் லிமிடெட் மருத்துவர் நிறுவனர் பழனியா வந்திருக்காரு. வணக்கம் சார். ஹாய். இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஹாய், நானும் ஹாய் சொல்றேன். வணக்கம் சார். ஒரு முறை ஹாய் சொல்லிடுறேன், அப்புறம் வணக்கம் சொல்லிடுறேன். ஓகே சார். இன்னைக்கு நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா சார்? போலாம். டாக்டர் பழனியின் ஆலோசனை. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் நம்ம மேல வந்த கொஸ்டின் தான். ஸோ வந்து அதை நான் ஷார்ட்டா கேட்டுறேன். சார் வந்து சூப்பரா ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. என்ன கொஸ்டின்னா பாத்தீங்கன்னா சார், ஒரு பையனுக்கு வந்து பசங்க நிறைய பேருக்கு ஒரு அந்த பையன் நம்ம எடுத்துக்க வேணாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19 வயது பையனுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பெண்களிடம் தவறான பழக்கம் கிடையாது. மது அருந்துதல், புகைப்பழக்கம், இந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸுமே இல்லாத ஒரு பையன். அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா நைட்டு படுக்கும்போது ஸ்பெர்ம் லீக் ஆகுதான் சார். அதனால என்ன ஆகுதுன்னா காலையில வந்து இன்னர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கு. எனக்கு இது பயமா இருக்கு. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதுவும் இல்லாம சம்டைம்ஸ் அந்த இடத்துல அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. எனக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய ஆண்களுக்கு, நிறைய பசங்களுக்கு, நிறைய டீனேஜ் பசங்க, நம்ம 19 இருக்கிற பசங்க, ஸோ 17 to 19 வந்து இவங்கெல்லாம் போய் வெளியில வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்டயும் போய் கேட்க முடியாது. இந்த மாதிரி டீனேஜ் பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது? 18 வயசு 19 வயசு நீங்க சொல்றது. மாஸ்டர்பேஷனும் கிடையாது, கெட்ட பழக்கமும் இல்ல. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல பையன் அவன். சரி, நல்ல பையன். ரைட், சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்க. சரி, சந்தோஷம். ஆனா தானா போகுது அவனுக்கு. சரி, குடம் தண்ணி ஃபுல்லா நம்பிச்சுன்னு வச்சுங்க. குடம் இருக்கு, ஆமா சார். தண்ணி ஊத்தினே வருங்க. தண்ணி நம்பிச்சுன்னா ஆகும், மேல வந்து மேல வந்துடும். வயஞ்சி போகும். என்ன போவோம்? சொல்லுங்க சார், சொல்லுங்க நீங்க மேல சொல்லுங்க. இல்லம்மா, தண்ணி வந்து அதிகமா குடத்தை நம்பிச்சுன்னா வெளியேறும். அப்படி சொல்லிடுறேன். என்ன வயஞ்சி போனது உனக்கு ஒரு மாதிரியா சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா ஒரு சிலருக்கு இருக்கும். இதுதான், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ கைப்பழக்கமோ அவசியம் இல்லை. தானாவே ரம்பிச்சுன்னா வழியும், அதனால பாதிப்பு இல்லை. ஆனா அவனுக்கு அந்த இடத்துல அரிப்பு, அலர்ஜி மாதிரி எல்லாம் வருது. அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கலாம். அது அதாவது இன்னர்ஸ்ல வர அந்த டைட் இதனால வர. அதாம்மா, இன்னர்ஸ்ல எங்கேயாவது பாத்ரூம்ல போயிட்டு எங்கேயாவது தொத்து அது மாதிரி வரலாமா தவிர ஆட்டோமேட்டிக்கல் லீக் ஆகுதுன்றதாலாம் வந்து உங்களுக்கு அந்த அரிப்பு இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஸோ இது எதனால, அதாவது அதிகமா வந்து அவங்களோட அதிகமா விந்து உற்பத்தி ஆகுது. திருமணம் பண்ணல, திருமணம் பண்ணா வெளியேற்றிடலாம் மனைவிட்ட போயிட்டு. திருமணம் பண்ணாதால அந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னா எப்பயாவது ஒரு முறை இல்ல அவனுக்கு அடிக்கடி வருது அப்படிங்கிறா. சூட்னா கூட வரும், உடல் உஷ்ணத்தினாலே வரும். தூங்கினே இருந்தேன் சார். தூங்கினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மோகினி வந்து என்னை கட்டி பிடிச்சிச்சு, மோகினி ஆயிடுச்சு, இடி காய்ச்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில பசங்க சொல்றது. அது மாதிரி தானாவே வந்து பார்த்தீங்கன்னா கனவுல ஏதாவது ஒரு பெண்ணிட்ட போய் ஈடுபடுற மாதிரியும், ஒரு பெண்ணிட்ட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி கெட்ட கனவுனா வருது பாருங்க. கெட்ட கனவில் வரக்கூடியது தான் அந்த ஆட்டோமேட்டிக்லி கெட்ட கனவு. கனவு அதனால வந்து அது வந்து நிறைய ஆண்களுக்கு அந்த தானாலிக்காவது இருக்கு. ஆனா அது அடிக்கடி ஆகக்கூடாது. அடிக்கடி ஆனா ஆண்மை குறைவாயிடும், உறுப்பு சிறுத்து போயிடும், விரைப்பு தன்மை இருக்காது, வீரியம் இருக்காது. அப்புறம் ஃபியூச்சர்ல திருமணம் பண்ணா குழந்தை பிறக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டிங் சொன்ன பாருங்க, அந்த அந்த இது ஆமா ஆமா அது குறையும், ஹீட்னால வரக்கூடியது. ஓகே சார். இப்ப அவன் 19 டீனேஜ்ல இருக்க ஒரு பையன். சோ அவன் போய் இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சொல்லணும். அதுதான் சொல்லுங்க சார். அட்வைஸ் பண்றேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் வந்து உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைய பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொன்னீங்கன்னா இந்த லீக் ஆகிறது எதனாலும் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து சோத்துக்கரா சோறு, பாதாம் பருப்பு, பாதாம் பிசினு, இளநீர், மோர், குளிர்ச்சியான பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் லீக்கு வராது. தானாவே அணு கேட்குறாங்க பாருங்க. 18 வயசு பையன் தான், ஆனால் அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லை.
ஆனால் அவனுக்கு லீக் ஆகுது. சூட்னால இருக்கலாம், பாடி ஹீட்னாலும் சில ஆண்களுக்கு இது மாதிரி லீக் ஆகுது, ஸ்டோரேஜ் அதிகமானாலும் லீக் ஆகும். அவன் வந்து ஒரு சில ஹீட்னால தான் வருது மெயினாக. அதை நீங்கள் வந்து குளிர்ச்சியான பொருள் சொன்னதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். சார் இன்னைக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பையன் வந்துட்டு கிரிக்கெட் பால் விளையாடுறான். ஆமா, அந்த கிரிக்கெட் பால் விளையாடும் போது பால் தூக்கி போடுறாங்க சார். அந்த பால் போயிட்டு அந்த பையனோட பால் மேல விழுந்துருது. அது அவனோட பால் அப்படின்னாக்கா அவனுடைய விதைப்பை அடிபட்டுச்சு. ஆமா, மேல விழுந்துருது. இதனால அந்த பையனுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்றது ஒரு கேள்வி சார் நம்மளுக்கு. சரி, விதைக்கொட்டையில போய் அடிச்சிடறான். அவங்களுக்கு வந்துட்டு அது என்ன பண்றது தெரியாம சோ நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. சொல்லுங்க சார். விதையை வந்து பாதுகாக்க வேண்டும். விதை வந்து பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படின்னா லைஃபே போச்சு. என்ன போச்சு? லைஃபே போச்சு. ஒரு மனிதன் இனப்பெருக்கிறதுக்கு காரணமே விதைதான். இப்ப அந்த விதையை தான் வச்சாதான் நம்ம பயிர் முளைக்குது. ஆமா சார். அந்த விதையில இருந்தாலும் விதையா எடுக்கிறாங்க. அது மாதிரிதான் விதைப்பை என்பது ஆண்களுக்கு 2 இருக்கு. அது 2யும் பத்திரமா பாத்துக்கணும். அதுல ஏதாவது அடிபட்டாலோ அல்ல விதை வந்து நசுங்கினாலோ கசங்கினாலோ இல்ல ஒரு விதை எடுத்துட்டாலோ சுத்தமா அவங்களோட செக்ஸ் லைஃப் குறைஞ்சு போயிடும். ஆமா, அதாவது கிரிக்கெட் விளையாடும் போது நேயர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, கிரிக்கெட் விளையாடும் போது சேஃப்டியா விளையாடணும். உங்களுடைய எல்லாத்துலயும் உண்டு. ஆனா மெயின் வந்து பால் அடிக்கும் போது பக்குன்னு போய் லப்புன்னு அடிச்சு வச்சுக்க, லப்புன்னு போயிடும். நியாயமான கேள்விதான். பாதுகாப்பா வச்சுக்கணும் விதைய. விளையாட்டுலன்னு பாத்தீங்கன்னா அதிகமான விளையாட்டு இந்த பால் அடிக்கும் போது தான் நிறைய பேருக்கு. இந்த ஃபுட்பால்ல வந்து விதையில அடிக்காது பெரும்பாலும். உருண்டையா இருக்குது இல்லையா பால், அது எங்க போடுறாங்க சொல்லுங்க? நேரா எப்படி நிக்கிறாங்க? பேட்டு தான் போடுறாங்க. ஆனா எந்த இடத்துல கரெக்டா போடுது? காலுக்கு மேல என்ன இருக்குது? விதை தான் இருக்குது. மெயின் இந்த பால்ல தான் அடிப்படுது சொல்லுவாங்க. அதாவது கிரிக்கெட் பால் எல்லாம் வந்து ஓடும் போதும் குனியும் போதும் விழும் போதும் அடிப்படலாம். ஆனா பால் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சோண்டு கேப் விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பாயிண்ட்ல தான் போய் அடிக்கும் அந்த பால். இதே மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க லாங் ஜம்ப் பண்ணும்போது அந்த கீழே விழறப்போ காலுக்கு நடுவுல வந்து அடிபட்டு அப்படியும் படும். ஆனா பெரும்பாலும் ரொம்ப வந்து அடிபடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் அடிச்சுதான் நேரா வந்து இப்படி அடிக்கும் போது நேரா அந்த பேட்டர் லைட்டா நவுந்துச்சுன்னா டப்புன்னு போய் கொட்டையில போய் அடி. சரி சார், இதெல்லாம் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு சொல்லுங்க சார். பாதிப்பு வரும். அணுக்கள் குறையும், ஆண்மை கம்மியாகும், விதை வீங்கி போயிடும், விதை இவ்வளவு பெருசாயிடும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விதவாதத்திலே ஏறுவாதம், இறங்குவாதம், அண்டவாதம், ஓரண்டவாதம், ஒத்தப்படுக்குவாதம், நீர்வாதம், நீர் குவளைவாதம். ஒரு கொட்டை இருக்கும், ஒரு கொட்டை இருக்காது. ஒரு கொட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, ஜட்டி போட முடியாது. அப்புறம் செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உறுப்பு வந்து அந்த கொட்டை பெருசாக உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். மெயினாக கவுண்ட் இல்லாமல் போயிடும். மெயினாக உயிரணுக்கள் குறைஞ்சி போயிடும். அதனால் தயவு செய்து கிரிக்கெட் விளையாடுற பசங்க கண்டிப்பாக சேஃப்டியாக தான் விளையாடுவீங்க. எனக்கு தெரியும், உங்கள் வந்து ட்ரைனிங் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு அந்த பாதுகாப்பு கவசம்லாம் போட்டு உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அது இல்லாமல் விளையாடாதீங்க. பாதுகாப்பு அவசியம். கண்டிப்பாக உங்களுக்கு விதை உங்களுக்கு முக்கியமானது. விதை போட்டால் தான் சொர முளைக்கும். விதை போடனா எதுவுமே முளைக்காது. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. பால் மட்டும் கிடையாது, எந்த கேம் விளையாண்டாலும் சேஃப்டி கட் போட்டுட்டு சேஃப்டியா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சார் சொல்லிட்டு உண்மையானது. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு விதை ப்ராப்ளம், விதை கொட்டையில ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாங்க அவங்களுக்கு வந்து மருந்துகள், ஆயின்மெண்ட் எல்லாமே கிடைக்குது. எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம அன்னச்சேஸ்வரா ஹெர்பல் பிரைவேட் லிமிடெட்ல. ஸோ நீங்க வெளிநாடா இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா கீழே இருக்க நம்பர் 720008 720006 720009 720006 இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கான மருந்து உங்க வீடு தேடி வரும். ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நம்ம டாக்டர் இந்த சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸ் என்கிட்ட வந்து பர்சனலா கேட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து என்ன அது பசங்களுக்கு செக்ஸுவல் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் வந்து டாக்டர் சார் பண்ணிட்டு இருக்காரு, சார் செக்ஸ் டாக்டர்ங்கிறாங்க. கிடையாதுங்க. ஸோ முழுக்க அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை விற்கும் ஒரு இடம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? எல்லாத்துக்குமே இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் நம்ம கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை முதல்ல நோட் பண்ணிக்கிங்க. ஸோ யாருக்கு என்ன வேணும்னாலும் உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வந்து எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா
உங்க கப்பல்ஸ்குள்ள ஏற்படுற ப்ராப்ளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, எல்லாத்துக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு ஏற்படுற பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் சம்பந்தமான ப்ராப்ளம் தாங்க. சோ நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம இருக்கீங்க. அனைத்துக்கும் ஒரே தீர்வா நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் பிரைவேட் லிமிடெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ இதே மாதிரி சூப்பரான கொஸ்டினோட உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்கள் விடைபெறுவது வஸ்லாப்லி ஆங்கர் அனு சஹானா மற்றும் மருத்துவ செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடாபழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.